சரியான இந்த 5 ரூபா மாடு 50 ரூபா பெக்கல் திட்ட கதை சொன்னால் தான் உங்களுக்கு கதையை சொல்லுங்க. அதுட்டு ஸ்டோரி என்னன்னு சொன்னால் M20 போய் கொண்டிருக்கிறோம் லண்டனை நோக்கி. ஓகே M20 நல்ல வெதர் நினைக்கிறேன். என்ன டெம்பரேச்சர் 25 ஐ திங்க் ஸோ இப்போ 18+5 நிற்க முடியும் அந்த காரில் காட்டுது. ஓ ஆனால் லுக் லைக் 25 மாதிரி இருக்கு. கண்ணாலைக்கு ப்ரோ ஜாக்கெட் இல்லாமல் போட்டு ஆனால் சரியாக குளிர் தன்மை இருக்குது, சாடியாக இருக்குது. ஓ ஓ என்ன உங்களோட கதையை சொல்லுங்க. ஓகே கதைச்சு முன்னால் ஒன்று. ஓ இல்லை அப்படின்ட்டு இல்லை. ஓகே நீங்கள் கேட்டுக்கோ. சரி உங்கள் என்னென்னா இப்போ 5 ரூபா மாடு 50 ரூபா வைக்கலன்ற கதை என்னன்னு சொன்னால் எனக்கு கேமரா 2 வேணும், ஐபி கேமரா. அப்போ 2 ஐபி கேமரா வேணும்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து லண்டனுக்கு போயிருந்தேன். அந்த டில் பல போயிட்டு அப்போ டில் வாங்க. அப்போ அங்கே தான் அந்த கேமரா வாங்குறது. ஏன்னா அங்கே டிஸ்கவுண்ட்ஸோடு கொடுப்போம். நம்ம எனக்கு டில் எடுத்தால் கேமராவோட இப்போ டிஸ்கவுண்ட் உண்டு. அப்போ போய் பார்த்துட்டு சொன்னார், ஓகே உங்கள் முதல் கேமரா பார்த்துட்டு சொன்னால் £100 + VAT ஓகே ஆட்டு கேட்டேன். நான் சொன்ன பிரச்சனை இல்லைன்னு இன்னொரு கேமரா வேணுமெண்டேன். அப்போ மற்ற கடைக்கும் அப்போ சொன்னேன் 2 கேமரா வேணுமெண்டேன். அப்போ 2வது கேமரா வந்து 75 ரூபா + VAT. நமக்கு கணக்கு பார்த்தா ஒரு 200 ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ நான் இருக்க விடுங்களேன். சரி ரெண்டு எவ்வளோ இப்போ வந்து அந்த கேமராக்களை பூட்டுறவர் இருக்கிறாரு, அவருக்கு அடிச்சு கேட்டுக்கிறார் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நீங்களாம் பூட்ட வாரியல் 2 கேமரா வாங்கலாம் இவ்வளோ மலிவாக இருக்கட்டும். அப்போ அவர் உண்மையில மலிவாக வாங்கலாம், மலியால் இது விலை குறைவு தான். அப்போ அவர் சொல்லிக்க அங்கே மலிவாக வாங்கலாம் இவ்வளோ காசாக கொடுக்குறீங்க தான் விலை குறைவாக ரெண்டு வாரண்டு. சரி அடி போட்டு நாங்களும் ஹாப்பியாக ஓகே நிறையாமல் காய கொடுப்பான் ரெண்டு போட்டா. அப்போ அங்கே போனால் உண்மையில் வந்து கேமரா எவ்வளோ விலை குறைவாக வாங்கலாம். அங்கே எங்கிட்ட கஷ்டம் ஆனது கேமரா ரன் அவுட். அப்புறம் அதே புள்ள உடம்பு தள்ளி கொண்டு போயிட்டாங்களாம். தெரியும் சரியண்டாச்சு. அப்போ நாளைக்கு அவர் வாரார் ஒரு வேலைக்கு. அப்போ இது சின்ன வேலை ஆனே. அப்போ இதுக்கிட்ட நீ அங்கே இருந்தால் வந்து போகிறதுக்கு 2 மணி கோர்ஸ் ஆகும். அப்போ அவன் கட்டாயம் பூட்டியே ஆகணும். அப்போ பார்த்தோம் சேர்ந்து பார்த்தா அது கேமராக்காரனுக்கு அடிச்சு கேட்டால் கேமராக்காரன் புதுக்காக சொல்கிறான் சொன்னால் 150 ரூபா + VAT. அப்போ அதே இடத்துல என்னடா அப்பா ராச மரத்தை வேலை போட்டு திருப்பி என்கிட்ட பாட்டுக்கு அடித்தேன். இல்லை நீங்களான வாரியல் அப்போ கேளுக்கு அடிச்சு உங்களுக்கு கேட்டு. சரி அவருக்கு ஒரு கேமரா வேணுமா. அப்போ அவர் சொன்னார் ஓகே பிரச்சனை இல்லை தான் அடிச்சு கேட்டால் அவருக்கு 100 ரூபா + VAT. அப்போ 2 கேமராவுக்கும் அவ்வளோ இப்போ 240 ரூபா ஆச்சு VAT சேர்த்து. அப்போ அன்றைக்கு வாங்கிதான் 2 ரூபா முடிஞ்சா 40 ரூபா. இனி போய் வர கூலி பெட்ரோல் டீசல்கள் உங்களை செலவுகள் அண்டு முடியா போகுது. சரி என்ன இருந்தாலும் ஸ்டில் லாபம் தான். என்ன சொன்னால் நாளைக்கு வேலைக்கு வர கேமரா கொடுக்கலாம், அது பிரச்சனை, அது நோபல் எல்லாத்தையும் கொடுக்கத்தான் வேணும். ஓ அவருக்கு எல்லாம் எல்லாத்தையும் அவருக்கு தனியாக கூப்பிட்டா இன்னும் கூட கொடுக்கணும். ஓ அப்போ அவரை மக்களுக்கு நன்மை தான் செய்ய வலிக்கிட்டே வர்றார் கேமராக்காரன். சரி எல்லாம் முடிஞ்சதும் பிரச்சனை இல்லை. அப்போ நாளே பூட்டி ஆகணும் 2 போட்டு. இப்போ 2 பேரும் 5 ரூபா மாடு 50 ரூபா வைக்க திண்டாகாது. இதே மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் சில விஷயங்களை வந்து நாங்கள் மளிகை பார்க்கத்தான் வேணும். இருந்தாலும் அன்றைக்கு அடிச்சு சொண்டியாவது வாங்கியிருக்கலாம். நான் 2 வாங்க அடிக்கும் அல்லாட்டிக்கு ஓகே வந்துட்டு 1 ரூபா கொஞ்சம் 40 ரூபாட்டு வாங்கியிருக்கலாம். சரி எல்லாமே நல்ல கண்டு நினைப்போம். சரியோ இல்லை இல்லை கேமரா எனக்கு தேவைன்னு முதல்ல தெரியும். ஓ ஆனால் என்ன பிரச்சனால் அவர் வாங்கி கொண்டு வேண்டாம். அவரும் வந்து எங்களுக்கு நல்லதான் செய்ய வலிக்கிட்டார் கேமரா ஊட்டுறவர். உண்மையில அதான் ஒரு நல்ல மனுஷன். நான் பழையனாக்கு ஒரு திறமான மனுஷன். ஒரு நாள் தான் பழையனா பார்த்தளவுக்கு சூப்பராக உண்டு. அதே மாதிரி இந்த ஃப்ரெண்டும் அதை விட நல்லவன். அவர் பெரிய நாடாக பார்ப்பார். சும்மா அணியாமேட்டா பதில் வலிக்கிறீங்கன்னு சொல்லி இருவர்களும் செய்து நல்லதான் செய்ய வலிக்கிட்டவன். ஆனால் எனக்கு சரியும் இல்லை வேலை 7.5 சரியா 7.5 சரியா என்ன செய்யும் முடிய இல்லை. இன்னும் 2 வருஷம் கிடாக்கு. ஓ இல்லை இல்லை 5 அதாவது மொத்தமாக 7.5 வருஷம். அதில் வந்து 5 வருஷம் முடிஞ்சுது. அதுதான் அந்த மோசமான சரியன். இப்போ இனி வாரது பொங்கு சரியான கொஞ்சம் அப்போ ஓகே சின்ன சின்ன கொடுத்தாலும் ஓகே என்ற மாதிரி சரியும். அப்போ அவர் தன்னுடைய வேலையை காட்டுறார். இதுதான் பிரச்சனை இல்லை. நாங்கள் இது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவுட்டாகி போயிட்டு என்ன சில விளையாட செய்ய நல்லதாக இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு டில் பார்க்கணும். அதுவும் சில விளையாட உங்கள்கிட்ட நல்ல காலம் என்ன தொட்டு போறியா விளங்கும் உங்களுக்கு. நீ போஸ்ட் முடிச்சுட்டு வந்தால் தான் தெரியும். ஓ
நாங்கள் அந்த ஸ்டோரியை பேர்ந்து சொல்கிறோம். அவர் என்ன செய்ய போகிறார், ஏன் டில் பார்க்குறார், என்னத்துக்கு கடை என்ன செய்ய போகிறார், என்ன பிஸ்னஸ் செய்ய போகிறார் என்றதை நாங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் கட்டாயம் பாருங்க. நல்ல ஸ்டோரி ஒன்று வரும். ஸ்ரீயனு இல்லை இல்லை இல்லை, அதாவது அப்படின்னு சொல்லலாம். இவரோட தொழிலதிபர் இந்த நாட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு இடத்துல வேலை செய்த குறைவு செய்யலைன்னு சொல்லலாம். 10 ஸ்டார்ட்டில் வேலை செய்தவர். அதுக்கப்புறம் அவர் எப்போ முதலாளியான அன்றைய வேலை செய்யலை. ஒரு வைராக்கியம் பிடிச்சவர். சரியோ, இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பிஸ்னஸாக கொடுத்து போட்டு வேலை செய்ய இருக்கிற ஒரு பெரிய முதலாளி. அப்போ இவர் என்ன செய்ய போகிறான்னு சொன்னால் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு பெரும் பிஸ்னஸ் ஒன்று செய்ய போகிறார். அதுன்ற ஸ்டோரியை அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாமா. நாங்கள் என்ன முடியலை போன் அடித்து விசாரிக்க போகிறாங்களோட்டு என்னடா அந்த பெரும் பிஸ்னஸ் செய்ய போகிறாரு. அப்போ அதை நாங்கள் வந்து சொல்லலாமா இல்லை, நாங்கள் அதுக்கு முதல்ல எங்களுடைய ஆதி யூக்கியா பாருங்க கட்டாயம் ஸ்ரீயண்ணா என்ன பிஸ்னஸ் செய்ய போகிறார் என்றதை உங்களுக்கு நீங்கள் அறிஞ்சு கொள்ளீங்க. ஓகே, ஏற்கனவே அண்டை கொண்டு போட்டு என் வீட்டில் ஃபேமிலியில இருந்து மெசேஜ் வந்தது. நீ அங்கங்கே கலக்கிற அப்புறம் இதுல யூடியூப்லேயும் இதன்றியோ அவர் கலக்குறதுல கட்டிக்காரன். சிட்டுக்குருவி பட்டம்பலுக்கு தேடிட வந்தே பார்த்தீங்களா குரலா பார்த்தல இவ்வளோ. ஃபைனலி நாங்கள் இப்போ அந்த கமரா வாங்குகிற இடத்துக்கு வந்து அதில் சின்ன யோக் கொண்டு என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து பில்டிங் மாதிரி போயிட்டோம். அங்கே போகிற இடத்துல போனால் அப்போ நாங்கள் கேட்டோம் என்ன எல்லாம் விரிவாக்கம் செய்தாச்சு கூட கேட்டால் அப்போ பெரிய பில்டிங்காக இருக்கும். தாங்க பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாம் விரிவாக்கம் செய்துட்டாங்க கொண்டுட்டான் வாஜா பூச்சாண்டு அவன் சொல்லி தமிழாளர் ரெண்டவர். அப்போ நாங்கள் என்னடா இந்த இதுக்குள்ள நீங்கள் சொன்னதான் அது என்னென்றால் என்ன உதயம் என்றால் அது விஷன், அது வந்து கண் பார்க்குறோம். நாங்கள் வந்தது கேமரா. ஆனால் பில்டிங்கை மாறி போயிட்டோம். அவங்களுக்கு போய் உதயன் ஏதோ விளங்க சொல்லுது. அவனுக்கு தமிழ் படியன் அவர் நாங்கள் அது செய்கிறேன் இது செய்கிறேன் என்று போட்டு தான் பிறகுதான் அட்ரஸை பார்த்தா பிள்ளையான அட்ரஸ். ஆனால் அவர் அதுக்கு முதல்ல அவர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இதுதான் பில்டிங்கு நாங்கள் எல்லாம் புதுசாக விரிவாக்கம் செய்து அவர் கதைச்சது கண்டப்பட்டி இவ்வளோ தமிழ்லாம் காய்க்கிறோம். இங்கிலீஷே காய்க்கிறோம். இங்கிலீஷ் ஆகிதான் பரவாயில்ல, மொழி கொஞ்சம் ஒரு எண்ணம் இல்லை. பேருந்து இது காய்ச்சாப்புல முதலாளிக்காரன் வந்தான். அப்போ நாங்கள் இப்படி ஒரு கமரா ஒன்று வாங்க வந்தோம், ஐபி கமரா தனக்கு மட்டும் வேணும்னு சொல்லி. அப்போ அவர் அங்கே ஸ்டாப்புக்கு முன்னால் சொல்லி விருப்பம் இல்லை. நான் சொல்கிறேன் எனக்கு வேணா விரும்பி பில்டிங் காட்டுறான்னு சொல்லி அவர் வந்து நான் அவருக்கு கமரா ஆர்டர் பண்ணி போட்டு போகிறேன். அவர் அதுக்கு மேலான ஒரு ஆள். அவர் வேறு நாட்டுக்கார பள்ளி உண்டு. அப்போ எல்லாம் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படி தாங்க வாங்கினா அவருக்கும் பெரிய சந்தோஷம். அவருக்கு ஒரு கமரா வாங்கிட்டேன். இந்த கமரா நாங்கள் வாங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்ச கமரா வாங்கிட்டோம். 2 வாங்கினாச்சு. இப்போ சாப்பிடணும். நான் சர்ச் பண்ணிங்களா கிங்ஸ்டனில் என்ன என்ன கிராமத்து விருந்து. ரைட். இப்போ கிராமத்து விருந்து இதுல நாங்க இப்ப நிக்கிறது கிங்ஸ்டன் ஜங்ஷன். ஓகே, அது நியூ மோல்டன். இதுல இருந்து எவ்வளவு தூரம்? 2.1 மைல் 10 மினிட்ஸ்ல காட்டுது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து பாடின்னு சொன்னா இப்போ கிராமத்து விருந்துன்னு சொல்லி சாப்பிட போறோம். அங்க என்ன நடக்க போறோம்னு சொல்லி போயிட்டு நாங்கள் மிச்சம் கிடையாது. கனடாக்கள்ல பழசுகளை தாரது அதுதான். சரி, நான் பார்ப்பேன். இப்போ கிராமத்து விருந்துன்னு சொல்லி பழஞ்சோறும் கஞ்சியும் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க கிராமத்து விருந்துன்னு சொல்லி போட்டு பேதா விளையாட்டு காட்டாமல் எதுவுமே நாங்கள் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அவங்க கடை இதை விட சூப்பராக இருக்கும், சரியில்லை. நான் உங்களை பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கல. நாங்கள் கிராமத்து விருந்து அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட நாங்கள் பண்ணிக்கிறது கிங்ஸ்டன் ஜங்ஷன். ஓகே, அங்கே தான் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு சொல்கிறோம் இப்படி சாப்பாடு சொல்லி. நல்ல பசிக்குது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இதுதான் இந்த கடை. கிராமத்து விருந்து ஃபைனலி வரதுக்கு வந்தாச்சு. இதுதான் கடை. இங்கே போனால் நீ மூடலில் நிற்கிறோம். இப்போ இந்த கடை தான் தமிழ்நாட்டில் கடை எல்லாமே இருக்குது பக்கத்தில். சரி, உள்ளுக்கு போனோம்னா சரியாக அந்த கிராமத்து விருந்து மாதிரி இந்த வேறு வாழை மனை மாதிரி எல்லாம் 2 சைட்டுக்கும் வச்சு தாண்டி இருக்குது. சரியா, உள்ளுக்கு வந்தால் இருக்கும் அந்த கிராமத்தில் அந்த இதழ் வச்சுருக்கிற மாதிரி எல்லாம் போய் சட்டியல் பானை எல்லாம் வச்சுருக்கு. அப்படியே ரைட்டு, இது அப்படியே நல்ல க்ளீனாக இருக்குது. நல்ல க்ளீனாக இருக்குது. சரியாண்ணா? அப்படி ஓகே. பின்னுக்கு பார்ட்டியும் கொண்டாடலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 ஹோல் இருக்குது. பின்னுக்கு ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய மாதிரி. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஓகே, ஃபைனலி கடைக்குள்ளே வந்துட்டோம்.
கடைக்குள்ள சாப்பிடுவோம். ஃபைனலி சாப்பாடு கிராமத்து விருந்து. என்ன பேர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர்? கிராமத்து சரியான கிராமத்து விருந்து நியூ மாடலில் கிராமத்து விருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு சைவ சாப்பாடு வெள்ளிக்கிழமை. அப்போ நாங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா இப்போ இதுதான் காட்டிச்சு எடுத்துருக்கோம். நல்ல சாப்பாடு வந்திருக்கு. இங்கே மஞ்சள் சொதி. ஓகே, மஞ்சள் சொதி மற்றது பருப்பு கறி, கத்திரிக்காய் கறி, பூவா, ரசம். அது என்ன குழம்புன்னா? கத்திரிக்காய் குழம்பு, கீரை கீரை வடையா? ஓகே, கீரை வடை இருக்கா? ரைட்டு, அது சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நாங்கள் இருக்கோம். ஒரு லெவலில் இருக்கு சாப்பாடு. பெஞ்சோடுக்கு மாறினா அங்கே பெஞ்சோடுக்கு மாறினா நல்ல விட. வெத்தமும் பெறாது. இப்போ குடிக்கும் போது நாங்கள் ஒரு கதை சொல்லுவோம். ஃபைனல் இது சாப்பாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? பேசிக்கலி ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடு. கல்யாண வீட்டு சாப்பாடு. 6, 5, 6, 7 கறி, சொதி, ரசம், பாயாசம், அப்பளம், பொரியல், அதோட ஒரு சர்பத் செப்பரேட். இது தாலி மீன். சரி, வரவேற்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரவேற்பு கஸ்டமர் சர்வீஸை பற்றி குட்டா? 2 அக்கா ஒரு அண்ணா வெல்கம் பண்ணி இருக்கிறேன். சாப்பாடு எந்த குறையும் சொல்லிடலாம். ஒரு வீட்டு சாப்பாடு. மை ஃபேவரட் கீரை, கத்திரிக்காய் குழம்பு, பாயாசம். இந்த பாயாசத்துக்குள்ள அந்த ஒரு இது போட்டிருக்கோம், அந்த மஞ்சள். இது அது என்னன்னு சொல்றது? அது எல்லாரும் இது சேவியா. அது எல்லாரும் நல்ல நல்ல. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன அந்த கிராமத்து சாப்பாடு சொல்லியிருக்க வேண்டாம். சொதியின் ரசம் கூட எடுத்து கிடைக்கும். கூடுதலாச்சு சொதி கொடுக்குற கூட வாங்கும். ஆனால் சொதி வந்து எனக்குமே எனக்கு ஃபேவரட் சாப்பாடு என்னென்னு கேட்டால் சொதியின் சாப்பாடு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சாப்பாடு ஃபேவரட் அது சொல்ல மாட்டேன். அவ்வளோ விருப்பமான சாப்பாடு சின்னல சாப்பிட்டு பழகி எல்லாம் திருப்தியா 100%. கொஞ்ச நாள் நாங்கள் போகிற இடம் இல்லை.